எங்களுடைய கண்டிப்பாக அந்த கண்டிஷன் இருக்கு, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்தணும். இது நமக்கு ப்ரொஹிபிஷன் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம், ஆர்டினன்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் 2012 2013 ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. சோ தடை அப்படி கிடையாது. இப்ப ஏன் இதை பத்தி யாருமே பேசல? 18 மாசமா ஏன் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நாங்க கேட்கிறோம். டெல்லி காங்கிரஸ் அபிஷேக் சங்வி சார் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அவர் தனிப்பட்ட முறையில அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்க கிளியராக இருக்கோம், ஜல்லிக்கட்டு நடத்தணும். நாங்க இங்க இருக்கோம்ல, மத்திய காங்கிரஸ் சார்பாக இங்கதான் தலைவர் இருக்கிறாரு, இமோன் சார் இருக்கிறாரு. ஏன் நான் சொல்ல நாடாளுமன்ற இஷ்யூ ஏன் அப்புறம் பார்லிமெண்ட்ல எழுக்கலன்னா பிஜேபி நாங்க கேட்கிறோம்ல. பொன் ராதாகிருஷ்ணன் சார் அவர் இங்க பேசிட்டு இருக்கிறாருல. இது 18 மாசமா ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் சார் பாராளுமன்றத்தில் பேசல? இது பேசிருக்கணும்ல, ஏன் அது பேசல? கூட்டணி சம்பந்தமா எந்த பேச்சும் பேசல, எடுப்படல. தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, கட்சி வளர்த்தணும், அதுக்காக என்ன செய்யணும் அதை செய்வோம். தேர்தல் நேரத்தில் கூட்டணி இருக்கா இல்லையா, தனித்து போட்டி இருக்கா இல்லையா, அதை தலைவர் முடிவு பண்ணிட்டு பேசுவார். இங்க கருத்து பத்தி பேசுறதுக்கு இல்ல, பிசிசி பிரசிடென்ட் எங்களது இளங்கோவன் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு இருக்கும். அவர் தான் முடிவு பண்ணிட்டு சொல்வாரு. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க எல்லாம் உங்களை எல்லாரும் சந்திக்கும் போது அவர் சொல்ற விஷயம் இதுதான். திமுக தலைவர் காங்கிரஸ் விலக்கி வைக்கவில்லை என்று சொல்றாரு. அந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? அது பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? இது பேசிக்கலி தீர்மானங்கள் பத்தி தான் நாங்க பேச போறோம். நீங்க ஏன் மறுபடியும் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நேரம் வரும்போது சொல்லுவோம். ஆமா, 2 மாசம் இருக்கு. என்னங்க இல்லைங்க, தலைவர் பேசுவார். அதை பத்தி சில மாவட்ட தலைவர்கள் பேசலனா 61 மாவட்ட தலைவர்கள் 55 மாவட்ட தலைவர்கள் 4-5 பேர் தான் வரல. சிதம்பரம் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. யார் ஆதரவாளர்கள் தெரியாது, 4-5 பேர் வரல. 35 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கட்சி ரீதியாக நடவடிக்கை நோட்டீஸ் இல்ல, அது தெரியாது. தலைவர் தான் முடிவு பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் விட்டுறாங்க அதிமுக அரசாங்கம் எல்லாரும் கண்ணில் தூசி விடுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க கேட்கிற விஷயம் ஒண்ணு மட்டும்தான், இதுக்கான we need a judicial inquiry. இது 1 மாதத்துக்குள்ள எல்லா விஷயங்கள் எங்களுக்கு ஒயிட் பேப்பர் மாதிரி வெளிப்படையாக எல்லா விஷயங்கள் இருக்கணும். ஒரு 30 அடி கன அடியில மட்டும் தான் விட்டுருக்கோம், இது மட்டும் தான் செஞ்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், படிச்சவங்க நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இந்த கியூசெக் தண்ணி மட்டும் தான் விட்டுறதுனால அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்காது. இந்த அளவுக்கு பாதிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்திருக்கோம்னா அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கன அடி கியூசெக்ஸ் தண்ணி விட்டுருக்காங்க. அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுக்கான ஒரு ஜுடிஷியரி இன்கொயரி இம்மீடியட்டா தேவைப்படுகிறது. அண்ட் இது 1 மாதத்துக்குள்ள எங்களுக்கு ஒயிட் பேப்பர் மாதிரி தெளிவாக வெளிப்படையாக விஷயங்கள் வரணும். ரொம்ப கிளியரா இருக்கும். இது நீங்க இப்போ அந்த சமீபத்துல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கொட்டிவாக்கத்துல நடந்தது. எத்தனை பத்திரிகையாளர்கள் போனீங்க, எத்தனை பத்திரிகையாளர்கள் அழைக்கினாங்க, எத்தனை பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்டீங்க? அதிமுக அரசாங்கம் கேள்வி கேட்டு முடிஞ்சது உங்களால? மீடியா இல்லையா எப்படிங்க? Every time you people are here gathered here, I keep meeting all of you. I'm asking, absolutely. So please ask the question why AIDMK refuses to meet the press. அது நீங்க தான் எழுதணும். யார்கிட்ட கேட்கறது? நீங்க இந்த கேள்வி அங்க எழுப்பணும்ல. உங்க ஹெட்லைன் நியூஸ்ல போடுங்க, இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கறதுனா? இது first let's see what the government reacts. இதுக்கான ரியாக்ஷன் என்ன இருக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து முதல்ல அதை பாக்கணும். இதே கோரிக்கை திமுக நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அதுல நீங்க கவனிச்சீங்களா? திமுக தானே பண்றாங்க. நாங்க தீர்மானம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். 1 மாதத்துக்கான டைம் கொடுத்திருக்கோம். 1 மாதத்துக்கான டைம் கொடுத்திருக்கோம். 2வது தீர்மானத்துல மதசார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கிற சக்தியை காங்கிரஸ் மேற்கொள்ளும் சொல்லியிருக்கீங்க.
பட் நீங்க தலைமை லீடு எடுக்க போறீங்களா? கூட்டணி நீங்க லீடு எடுக்க போறீங்களா? கோஆர்டினேஷன் இருக்கு. இங்க வந்து தலைவர் ஏற்கனவே தெளிவாக சொன்ன மாதிரி மதசார்பற்ற இல்லாத ஒரு கட்சிகள் செக்யூலரிசம் எங்க இருக்கு அது பார்த்து தான் போகும்னா, பட் இது வந்து எலெக்ஷன் வர நேரத்துல நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த தீர்மானத்தை சொல்லிருக்கீங்க மதசார்பற்ற இப்ப பாத்தீங்கன்னா லாஜிக்கலா கேம் in reading in between the lines or pun intended எல்லாம் நாங்க பேச விரும்பல. இட்ஸ் வெரி கிளியர், பேப்பர்ல இருக்கு. சோ நீங்க வந்து ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் நீங்க யார் வேணாலும் எல்லாரும் தெரியாது அது சொல்ல வேண்டியது. சோ வேற கேள்வி இருக்கா? தீர்மானம் இங்க கையில இருக்கு, உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, பாஜகவும் மாநில அரசும் செய்யணும்னு. காங்கிரஸ் இது தொடர்பாக ஏதாவது போராட்டமோ இல்ல இதுக்கு அழுத்தம் கூட்ட வகையில ஏதாவது நடவடிக்கைகள்ல இறங்கணும்? தேவைப்பட்ட கண்டிப்பாக செய்வோம். இல்ல ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும், ஆர்டினன்ஸ் கொண்டு வந்ததானே. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும், கொண்டு வர முடியும். அது ஏன் கொண்டு வரலன்னா நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்த்து கார்பரேட் 5 times எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம். இது என்னன்னா சும்மா வந்து அவங்களுடைய தப்பு மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழி சுமக்கிற மாதிரி பிஜேபி அரசாங்கத்துடைய நடவடிக்கை இது. இது வந்து அவங்களுக்கே இந்த கேள்வி போகணும். நீங்க 18 மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா கேட்கணும். ஏன் ஆர்டினன்ஸ் கொண்டு வரல, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க 18 மாசம், ஏன் இந்த விஷயத்த வந்து வெளியில பாராளுமன்றத்திலேயே இந்த கேள்வி எழுப்பல, ஏன் இதை பத்தி யாருமே பேசல. இப்போ பிஜேபி வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேனகா காந்தி அவர்கள் எங்கே இருக்கிறாங்க காணவில்லை. முதல்ல அவங்களை கண்டுபிடிச்சோம். அனிமல் வெல்ஃபேர் வந்து இதே யூபிஏ கவர்மெண்ட்னா உடனே வந்து எல்லாரும் அனிமல் வெல்ஃபேர் அது இதுன்னு அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. மேனகா காந்தி அவர்கள் அனிமல் வெல்ஃபேருக்காக அவங்க மினிஸ்ட்ரியில இருக்காங்க. வேர் இஸ் மேனகா காந்தி? அவங்க ஏன் இது வாய் திறக்கவில்லை? ஏன் இதுக்காக வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, இது வந்து அகேன்ஸ்ட் தி அனிமல் குரூவலிட்டி இருக்குன்னா ஏன் மேனகா காந்தி சொல்லல? மேனகா காந்தி எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஜல்லிக்கட்டை எதிர்க்கக்கூடிய அமைப்புக்கு மன்மோகன் சிங் அவருடைய லெட்டர் மூலமா வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இது வந்து 2011 அதுக்காக ஒரு இஷ்யூ இருந்தது. இல்ல மேம், இப்ப சமீபத்துல டிசம்பர் 15, 2015 அவர் வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு ஒரு லெட்டர், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மன்மோகன் சிங் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப அவர் வந்து ஜல்லிக்கட்டை எதிர்க்கிற சூழ்நிலை இருக்கிறார். ஜல்லிக்கட்டு நீங்க ஏன் 1+1=11 நீங்க யோசிச்சு அவர் ஜல்லிக்கட்டு ஸ்பெஷலா சொன்னாரா? ஜல்லிக்கட்டு என்ன சொல்லிருக்கிறாரு? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அவரு அனுப்பிச்ச அந்த லெட்டர் அப்படி நான் படிக்கிறேன் உங்களுக்கு. Many thanks for your letter 1st December 2015. The Human Society International India affiliated has worthy objective and certainly we have to work to distinguish bullfights which provide a cruel form of entertainment. I wish you all success in achieving your objective. Right. ஜல்லிக்கட்டு நான் சொல்றேன். புல் ஃபைட்ஸ் இருக்கும்போது லாஸ்ட் டைம் வந்து 2012, 2013 நடத்தும்போது சில கண்டிஷன்ஸோட தான் நமக்கு ஜல்லிக்கட்டு நடந்தது. அதுதானே இருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லலையே. புல் ஃபைட்னா ஜல்லிக்கட்டு, குறிப்பாக புல் ஃபைட்னா இப்போ நீங்க வந்து ஜல்லிக்கட்டு இங்க சொல்றீங்க, புல் ஃபைட் உங்களுக்கு நார்த்லயே நடக்கும். புல் ஃபைட் சொல்லும் போது குறிப்பிட்ட தமிழ்நாட்டு மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டுக்காக சொல்றேன் வித் கண்டிஷன். ஏன்னா 2012, 2013 நடந்திருக்கும். அப்ப யூபிஏ கவர்மெண்ட், அப்ப மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது வித் கண்டிஷன்ஸ் நாங்க நடந்திருக்கோம். அதுதான் இருக்கு. வித் கண்டிஷன்ஸ் வை நாட் நவ்? தேசிய தமிழகத்தில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா கிடையாது. எப்படிங்க கருத்து வேறுபாடு இருக்கும்? நாங்க இங்க உட்காந்துட்டு அவ்வளவு ஓப்பனா அவங்க கிட்ட வந்து ஜல்லிக்கட்டு தலைமையில அந்த எது அப்படி பார்த்தா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க எங்க கருத்து இல்லாமலும் அந்த கருத்தை நாங்க தான் சொல்ல முடியும். மேலிடத்தில் அறிவிக்கலாம் இதுக்கு எதிராக எந்த கருத்து இது வரைக்கும் வரும். Anything else? Thank you.